18 புராணம், 64 கல்கானம், 96 தத்துவம், 108 யாகம், இவை அனைத்தும் கற்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அகத்தியமா முனிவனின் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்று திரு கைலாயத்தில் தந்தை சிவபெருமான் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் திருமண காட்சி காண்பதற்காக திரு கைலாயத்தில் ஒன்றாக கூடியிருந்தார்கள். உலகத்தோறும் ஒன்றாக கூடியிருந்ததால் பூமி பாரம் தாங்காமல் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. அங்கு வந்த நான்முகனாகப்பட்டவர் சிவசிவா, இப்படி உலகம் சமமில்லாமல் இருந்தால் ஈசனின் திருமணம் எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். அதற்காக யாரும் கவலை கொள்ள வேண்டாம், ஒருவனை அனுப்பினால் உலகம் சமநிலை பெற்றுவிடும், குறித்த நேரத்தில் இனிதே திருமணம் நிறைவேறும் என்று தந்தை சிவபெருமான் தெரிவித்தார். யார் அந்த ஒருவன் என்று நாரத மகர்ஷி கேட்டார். அவன்தான் அகத்தியன் என்று தந்தை சிவபெருமான் தெரிவித்தார். அகத்தியனா, அந்த குள்ள முடிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்று நாரத மகர்ஷி கேட்டார். நாரதரே, குள்ளமாக இருக்கிறேன் என்று ஏளனமாக பேச வேண்டாம். ஆண்டவன் அருளை கொண்டு அனைத்தையும் சாதிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்தேன். அப்படி என்றால் எங்கே உலகத்தை சமநிலைப்படுத்தி பார்க்கலாம் என்று தெரிவித்தார். உலகத்தை சமநிலைப்படுத்தாவிட்டால் என் பெயர் அகத்தியமா முனிவர் என்று சபதம் செய்துவிட்டு தந்தை சிவபெருமானிடம் சென்றேன். தந்தையே, 33 கோடி தேவர்களும் 45,000 ரிஷிமார்களும் தாங்கள் திருமண காட்சி காண்பதற்காக ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். அடியேன் கண்கள் என்ன பாவம் செய்தது, என்னை மட்டும் தென் திசை அனுப்புகின்றேன் என்று கேட்டேன். அகத்தியா, நீ நினைத்த மாத்திரத்தில் தம்பதி தமேராக காட்சி தருகிறேன் தெரிவித்தார்கள். அதன்படியே தந்தை இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டேன் தென் திசை மார்க்கமாக. செல்லும் வழியில் விந்தியனாகப்பட்டவர் தனது விந்திய மலையை விண்ணை முட்ட ஆணவத்தோடு விண்ணை முட்ட உயர்த்தி கொண்டு என் வழியை மறித்தார். யார் நீ, எதற்காக என் வழியை மறிக்கிறாய் என்று கேட்டேன். நான் தான் இந்த விந்திய மலையை படைத்த விந்தியன் என்று தெரிவித்தார். இருக்கட்டும், எதற்காக என் வழியை மறிக்கிறாய் என்று கேட்டேன். என்னை வணங்கிவிட்டு சென்றால் வழிவிடுவேன், இல்லையே வழிவிட மாட்டேன் என்று தெரிவித்தார். என் தந்தை சிவபெருமானை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று தெரிவித்தேன். அப்படி என்றால் நானும் வழிவிட மாட்டேன் என்று தெரிவித்தார். இதோ இந்த விந்திய மலையை எப்படி கடந்து செல்கின்றேன் பார் என்று தெரிவித்துவிட்டு தந்தை சிவபெருமானை நினைத்தேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக.
விண்ணை முட்டி கொண்டிருக்கும் விந்தியமலை மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. புறப்பட்டேன் அதன் வழியாக. செல்லும் வழியில் விந்தியனாகப்பட்டவரிருந்து, சுவாமி, ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை குலைந்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். இந்த மலை விண்ணை முட்டவும் வேண்டாம், அதற்காக மண்ணோடு மண்ணாக போக வேண்டாம், எப்பொழுது போல் சமமாக இருக்க செய்யுங்கள் தெரிவித்தார். விந்தியன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விந்திய மலையை சமமாக செய்துவிட்டு புறப்பட்டேன் தென் திசை மார்க்கமாக. செல்லும் வழியில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, பொன் என்ற நதிமார்கள் என்னை கண்டு ஏளனமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிமார்கள் பொன்னியிடம் கூறுகின்றார்கள், பொன்னி, யாரோ ஒரு குள்ளமுனி வருவது போல் தெரிகிறது, உன் துடுக்கு தடத்தையும் குறும்பு தடத்தையும் அவர்களிடம் காட்டாதே. அவர்கள் நினைத்தால் நம்மை கல்லாய், மண்ணாய், காற்றாய், மலையாய் ஜபித்து விடுகிறார் என்று தெரிவித்தார். அதற்கு பொன்னி தெரிவித்தால், நீங்கள் நினைப்பது போலல்ல, எப்பேற்பட்ட முனிவராக இருந்தாலும் சரி, காலையில் இருந்தவுடன் நீராடுவதற்காக நம் போன்ற நதிமார்களை நாடி வந்துதான் ஆக வேண்டும் என்று தெரிவித்தால், அதற்கு நான் தெரிவித்தேன், பொன்னி, நீ நினைப்பது போல அல்ல, நாங்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நதியை உருவாக்கி அதில் நீராடி விட்டு செல்வோம். ஆனால் இப்படி ஆணவத்தோடு பேசும் உன் போன்ற நதிமார்களை அடக்க எங்களால் முடியும் என்று தெரிவித்தேன். நான் ஓடிக்கொண்டு இருக்கும் ஓட்டத்தை உன்னால் அடக்க முடியாது என்று தெரிவித்தார். பொன்னி, மீண்டும் கூறுகின்றேன், நாங்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நதியை உருவாக்கி அதில் நீராடி விட்டு செல்வோம். இப்படி ஆணவத்தோடு பேசும் உன் போன்ற நதிமார்களை எமது கமண்டலத்தில் அடக்கிவிடுவேன் என்று தெரிவித்தேன். நான் ஓடிக்கொண்டு இருக்கும் ஓட்டத்தில் ஒரு அடியை கூட உன்னால் அடக்க முடியாது என்று தெரிவித்தால், சினம் கொண்டு நான் பொன்னி நதியை எமது கமண்டலத்தில் அடக்கிவிட்டேன். கமண்டலத்தில் அடக்கியவுடன் உலக சேமத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கும் நதியை அகத்தியர் சொந்த பிரச்சனைக்காக கமண்டலத்தில் அடக்கிவிட்டார். இந்த நதியை ஓடச் செய்ய வேண்டும் என்று நாரத மகர்ஷி விநாயகப் பெருமானிடம் முறையிட, விநாயகப் பெருமானோ காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்துவிட்டு விரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்துவிட்டு விரிந்து ஓடச் செய்யும் பிள்ளை யார் என்று கேட்டேன். தாங்கள் திருவாயால் பிள்ளையார் என்று தெரிவித்தீர்களே, அந்த பிள்ளையாரே நான் தான் என்று விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தார். ஐயனே, தாங்களாய் இப்படி செய்தீர்கள், எதற்காக இந்த நதியை இப்படி ஓடச் செய்தீர்கள் என்று கேட்டேன். உலக சேமத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தாங்கள் சொந்த பிரச்சனைக்காக கமண்டலத்தில் அடக்கிவிட்டீர்கள், ஆகையால் இப்படி ஓடச் செய்தேன். அது மட்டுமல்ல, பொன்னியாகப்பட்டவள் மனம் திருந்து விட்டால் அதற்காக இந்த நதியை ஓடச் செய்தேன் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் நதிக்கு ஒரு புது பெயர் வைங்கள் என்று தெரிவித்தார். தாங்கள் காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்து விட்டு விரிந்து ஓடிக்கொண்டிருப்பதால் காவிரி என்று பெயர் சூட்டுகிறேன் என்று பெயர் சூட்டிவிட்டு புறப்பட்டேன். செல்லும் வழியில் பொன்னி என்ற காவிரி, சுவாமி, ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை குலைந்து விட்டேன், என்னை மன்னியுங்கள், எனக்கு புது பெயர் வைத்து விட்டீர்கள், என்னை வாழ்த்து விட்டு செல்லுங்கள் என்று தெரிவித்தார். எப்படி வாழ்த்த வேண்டும்? நடந்தாய் வாளி காவேரி, நடந்தாய் வாளி காவேரி, நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நடந்தாய் வாளி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாளி காவேரி.
ஏற்படுத்தி விட்டேன். ஆனால் திரு கைலாயத்தில் என் தந்தை சிவபெருமான் தெரிவித்தது போல் என் தந்தையின் திருமண காட்சியை காண வேண்டும். அதற்காக இந்த கடம்பவனம் என்று சொல்லப்பட்ட மதுரை என்பதில் அமர்ந்து தவம் செய்ய போகின்றேன். அது மட்டுமல்ல, என் தந்தை சிவபெருமான் நடத்தும் 64 திருவிளையாடலில் இந்த மதுரை என்பதில் ஒரு திருவிளையாடல் நடத்த வேண்டும். என் தந்தை சிவபெருமானை தென்னாட்டுக்கு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டு மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். அதற்காக என் தந்தை நிரந்தரமாக இந்த மதுரை என்பதில் குடிகொள்ள வேண்டும். அதற்காக இந்த கடம்பவனம் என்று சொல்லப்பட்ட மதுரை என்பதில் அமர்ந்து தவம் செய்ய போகின்றேன்.